இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக்காக ஒரு ப்ளவுஸ்க்காக ஒரு டிசைன் மேக் பண்ணுறதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் என்னென்னா, வெறும் ஒரு ஸ்டோன், ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு, அப்புறம் ஸ்டோன் செயின் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு பீட்ஸ் செயின் அது மாதிரி வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். என்ன ஒரு சிம்பிள் டிசைனில் வந்து நம்ம இப்போ ஆர்ம்ஸ் இருக்கும்ல, கையோட ஸ்லீவில் வந்து நம்ம வைக்கலாம், ஆர் நெக்கோட பேக்கில் மெயின் டிசைனாக வந்து எதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது குந்தன் ஸ்டோன், ஒரு ரெட் கலர். ஓகேவா? ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 சென்டிமீட்டர் சைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதை சுற்றி பார்த்திங்கன்னா பால் செயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு க்ளூ நம்ம யூஸ் பண்ணால் கிளாத்தில் வந்து அது அவ்வளோவா ஸ்டிக் ஆகாது. ஓகே? ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து என்டையர் சரௌண்டிங்கில் நம்ம அதை வந்து போட போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா சைடுமே வந்து ஃபேப்ரிக் க்ளூவால் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ண பிளேஸில் தான் வந்து நான் அந்த பால் செயினை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் விடணும். அப்படியே கூட பண்ணலாம், ஆனால் வந்து அசைவு இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் வந்து அதுவும் ஃபிக்ஸ் ஆகணும், இந்த செயின் பால் செயினும் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுறது வந்து ஒரு சின்ன டிசைன்ஸ் தான். ஸோ இதையே வந்து நீங்கள் பெருசாக கூட டெவலப் பண்ணலாம். ஸோ நான் கொடுக்குற பால் செயினையும் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக தெரியும் அந்த டிசைனோடையது. ஸோ அது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து மீட்டர் கணக்கில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ மீட்டர் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பால் செயின் ஆஸ் வெல் அஸ் வந்து ஸ்டோன் செயின் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து பர்ச்சேஸ் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஆரி ஷாப்ஸ் அது விற்கிற கடையில் கூட எல்லா இடத்துலையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வந்து இதில் ஃபிட் ஆகுன்றதை ஃபர்ஸ்ட்டே மெஷர் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் அந்த சிசர் சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஆரிக்காக யூஸ் பண்ணுற ஒரு சிசர், ஸோ அந்த சிசர் வச்சு நம்ம அதை வெட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபேப்ரிக் க்ளூ திரும்பி இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 லேயர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸ்க்கே வந்து ஒரு யூனிக் ஒரு டிசைன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து நான் வெறும் ஒரு லேயர் வச்சு தான் பண்ணேன். மோஸ்ட்டாக வந்து இப்போ நெக்கில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய டிசைன்ஸ்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஒரே ஒரு அட் த சென்டர் ஒரே ஒரு டிசைன் இருந்தால் எனக்கு போதும், யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இதுவே வந்து ட்ரிபிள் லேயர் பால் செயினையும் ட்ரிபிளாக கொடுக்கலாம், ஸ்டோன் செயினையும் ட்ரிபிளாக கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோடய குவான்டிட்டி வந்து நல்லா, அதோட பிரெத்தே வந்து அதிகமாக தெரியும். ஓகேவா? ஸோ அந்த டிசைன்ஸே வந்து ஒரு மாதிரி யூனிக்னஸோடு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வேறு ஒரு டிசைன் எப்படி ஒரு சிம்பிளாக வேறு ஒரு டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸில் போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.